சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து அருணுமா நான் ஒன்று எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வேறு யாருன்னா ஒருத்தர் பிக் பண்ண வந்து அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு ஆப்ஷனே இல்லை. தனுஷ் ஜெஸ்னை வந்து நம்ம ஒரு வாட்டி சொல்லிட்டா வந்து ஃபாஸ்ட்டாக பிக்கப் பண்ணிக்குவோம். பட் இவங்க ரெண்டு பேருமே 4 பேருமே டெட் ஸ்லோ, ரொம்ப டெட் ஸ்லோ. நம்ம வந்து ஒரு நாள்லேயே வந்து 2 சாங்கும் கம்போஸ் பண்ணிட்டு முடிச்சிடுவோம். ஆனால் இப்போது வந்து ஒரு நாள் தாண்டி ஒரு 2 days தாண்டி 2.5 days வரைக்கும் போகுது ரிஹர்சல். பட் கம்பேரிட்டிவ் வந்து அருணிமா குருநாத் கொஞ்சம் ஸ்ட்ராங், கொஞ்சம் டான்சிங் வாய்ஸும் சரி, இதில் எக்ஸ்பிரஷன் வாய்ஸும் சரி, லைக் ஸ்கில்ஃபுல்லும் சரி கொஞ்சம் ஸ்ட்ராங். இவங்க கொஞ்சம் வீக்கு. பட் இவங்க வந்து நம்ம வந்து 2 பேருமே புஷ் பண்ணணும். இவங்களுக்கு என்ன மாதிரி மீட்டரில் கம்போஸ் பண்ணணும் அவங்களுக்கு பண்ணுவோம். இவங்களுக்கு என்ன மாதிரி மீட்டரில் நான் இவங்களுக்கு எடுத்து இதை இவங்களை பண்ணுன்னு சொன்னால் இவங்களால பண்ண முடியாது. அது வந்து ஃப்ளாப்பாக தான் முடியும். பட் ரியோ ஏஞ்சலின் ஒரு பெரிய சப்போர்ட் இந்த ஷோக்கு. அண்ட் உங்களை வந்து எப்போ நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக சினிமாவில் கொரியோகிராஃப் பண்ணுறதை பார்க்கலாம்? வெரி சூன். அதனால தான் இந்த சீசனோட நான் மோஸ்ட்லி ஜோடி பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆமாம், என்னோட பிளேஸ்க்கு நெக்ஸ்ட் அடுத்து தனுஷ் வந்துடுமா, உங்களால் டான்ஸ் ஆட தெரியுமா, போடலாம் போயிடலாம், லாஸ்ட்ல இல்லை அப்படின்னு. சரி ஓகே அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் நானும். அப்புறம் கொஞ்சம் வருஷம் ஆச்சு, 2 years ஆச்சு நான் அசிஸ்டன்ட் ஆனேன். அவர் ஒன்றும் பேக் டான்ஸராக இருந்தார். 5 years ஆச்சு நான் மாஸ்டர் ஆனேன், ஒன்றும் பேக் டான்ஸராக இருந்தார். அதுக்கப்புறம் என்னோட சாங்க்கே அவர் வந்தார் டான்ஸராக. இப்போ கூட நான் பேசல அவர்கிட்ட. அவர் வந்து இங்கே நிற்கும் போது உங்களால் ஆட முடிஞ்சு ஆடுங்கன்னா, இல்லாட்டி வந்து நீங்கள் நிற்கும் பரவாயில்ல ஜூனியர்ஸ் ஆடுவாங்க பழைய சார். என்னை பற்றி பேசி நீ கீழே தான் இருப்பேன். நான் இதில் காதில் வாங்காத நான் போயினே இருப்பேன். நீ இங்கே தான் இருப்பேன், நான் அங்கே தான் இருப்பேன். எஸ். ஸோ லாஸ்ட் டைமே வந்து நம்ம பார்த்தோம், நீங்கள் கோரியோகிராஃப் பண்ண ஜோடி தான் வந்து வேறு லெவலில் ஒரு ஹைப்போட வின் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ திஸ் டைம் ஆல்சோ, செகண்ட் டைம் ஆல்சோ அந்த சாம் இருக்குமா? ஏன்னா ஜோடியார் ரெடி வந்து ஃபர்ஸ்ட் சீசனே உங்களோட இதுன்றப்போ இப்போயே நிறைய வரவேற்பு அண்ட் த இன்னோவேஷன், க்ரியேட்டிவிட்டி எல்லாமே வந்து அப்படியே ஓகே உங்களோட ஜோடிஸ் தான் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு அப்படி இல்லை. பட் லைக் போன சீசனில் கிடைக்காத ஃப்ரீடம் இந்த சீசனில் நிறைய கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ நிறைய டெக்னிக்கலாக நம்மளை வந்து பண்ணுன்னு சொல்லிட்டு ஓட்டுறாங்க ப்ரொடியூசர் சேனலும் சரி, அப்ரூவல் பண்ணுறாங்க டேரக்டரும் சரி. ஸோ இது பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஐடியாஸ் கொடுத்து சொல்லும் போது இது ரொம்ப நல்லா இருக்குது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஓபி சார், திவாகர் சாரும் சரி. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இந்த சீசன் என்னால் டெக்னிக்கலாக பண்ண முடியுது. மேபி தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் தான். அண்ட் முக்கியமாக இந்த இன்னோவேஷனாக பண்ணுற சில இடங்கள்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த டைமென்ஷன், அந்த மிரர் இமேஜ், அதை எப்படி பண்ணிங்கன்னே இப்போ வரைக்கும் புரியல. இட் இஸ் ஸோ ட்ரிக்கி. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது அதை பார்க்குறப்போயே. ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் ஹவு டு யூ டூ அண்ட் அதை அவங்கள பண்ண வைக்கிறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்கு நம்ம ஆக்சுவலி அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்மளோட சோஷியல் மீடியாவில் ஒரு இது இருக்குது, இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபில்டர் இருக்குது, மிரர் ஃபில்டர்னு சொல்லிட்டு. அதை நம்ம வந்து ரெண்டு ஃபோனில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்படி வர்டிகலாக ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம வந்து இப்படி வச்சு கம்போஸ் பண்ணணும். நம்ம இப்படி வச்சு பண்ணும்போது லைக் வர்ச்சுவலாக அந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஈஸியாக இருந்துச்சு. ப்ளஸ் இது வந்து டெக்னிக்கலாக எப்படி பாசிபிள்னா, நம்ம எல்இடி ஜாக்கி இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு நம்ம இந்த ஆப் ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் அவர்கிட்ட இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கே ஆல்மோஸ்ட் 35 kilometers ட்ராவல் பண்ணி ஜஸ்ட் இருக்கா இந்த ஆப் இதெல்லாம் பண்ணிடலாமா போயிட்டு ஒரு 35 kilometers நான் வந்து வண்டியில் போய் 2 minutes தான் பேசினேன். இருக்குப்பா என்கிட்ட அப்படின்னு. சரி ஓகே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கம்போஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கேமரா ஆங்கிள் மட்டும் சேஞ்ச் பண்ணோம். அது வந்து திவாகர் சார் பண்ணார். ஸோ அது ப்ராப்பராக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸ்விட்சஸ் நம்ம என்கிட்ட தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் லாட்டி நிறைய இருந்துச்சு. ஸோ இது எல்லாருமே டீம் ஒர்க் தான். அதனால கரெக்ட். அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு சேனல் கோஆப்ரேட் பண்ணுறதுன்றது இட்ஸ் அ பிக் டீல். ட்ரூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்லோ வெர்ஷன் அந்த ஒரு இதுவுமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாமே வந்து இது ஒரு க்ரியேட்டிவிட்டி. நார்மலாக நம்ம பார்க்குற விஷயங்களே க்ரியேட்டிவிட்டி கொஞ்சம் ஆட் பண்ணி இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு இன்ஸ்பயர்டு இது வர மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறத பார்த்துக்கும் போது. ஸோ இதுவுமே அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அவங்கள பிட் பண்ணப்போவே நான் அந்த எபிசோட் பார்க்குறப்ப பிட் பண்ணப்போவே வந்து நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இறங்கலாம். அதுவும் அவங்க பார்க்குறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஜோடி நீங்கள் ஃபர்ஸ்ட் சீசன் பண்ண ஜோடி மாதிரியே இருந்தாங்க. அதுக்கு ஏதாவது லிங்க் இருக்கா?
அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து ஆக்சுவலி சினிமா கொரியோகிராஃபர் நான் கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். ஸோ 48ல் நம்ம இது பண்ணி எனக்கு ஒரு ஐடியா தெரியும். ஸோ இது ஒரு ஃபுல் சாங்காக எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான். ஸோ அதை வந்து இங்கே வந்து நான் அதை திணிச்சேன், அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ப்ளஸ் அனுராக் குருநிமா வந்து என்னோடய ஆப்ஷனே இல்லை. அருணிமா வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்னால எனக்கு வந்து ஆப்ஷனே இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து அருணிமா நான் உன்னை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வேறு யாருன்னா ஒருத்தரை பிக் பண்ணணும் தான் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு ஆப்ஷனே இல்லை. நான் வந்து வெயிட் பண்ணி வந்து 8 பேருக்கு வரைக்குமே நான் யாருமே எடுக்கல. அதுக்கப்புறமே தனுஷ்க்கும் ஆகாஷ் என்னோட 2 அசிஸ்டன்ட் இருக்காங்க. வேறு வழியே இல்லை, நம்ம அருணிமா தான் எடுக்கிற மாதிரி தருது அப்படின்னு சொல்லிட்டு தான் அருணிமா கிளிக் பண்ணேன். லைக் அவங்க 2 பேருமே இப்போ சூப்பராக ஆடுறாங்க. சரி, நம்ம நினைக்கவே இல்லை அவ்வளோ நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போது நம்மள்கிட்ட கேட்டு பழகி ஸோ நல்லா பண்ணுறாங்க. அண்ட் இப்போது நீங்கள் பிரதீப்பை நம்பி இது பண்ண போதுமே எல்லாருக்கிட்ட இருந்தும் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்தது என்னென்னா, ஓகே யாருமே ஒருத்தவங்க நம்பலை, அது ரொம்ப ஒரு பேடான ஒரு ஸ்டேட்டில் ஒருத்தவங்க இருக்கிறப்போ போய் நான் இருக்கேன்னு சொல்கிறது, அது வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுமான்னு கேட்டால் அது பெரிய கொஷின் மார்க் தான். பண்ணுன்னா பண்ணலாம், இல்லைனா யூ கேன் ஆல்சோ. பட் அது உண்மையாலுமே ஆஸ் அ கொரியோகிராஃபர் சும்மா நீங்கள் அதை பண்ணியிருக்க மாட்டீங்க, ஜஸ்ட் ஃபார் த சேக். சம்திங் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி லைக் ஸ்ட்ரகிள் தான். ஏன்னா ஒருத்தர் ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு டான்ஸர் நல்லா ஆடுவான், ஓகே. அதை தாண்டி ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிளை நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் என்ன, நான் ஃபஸ்ட்டு வரும்போது நீலாம் டான்ஸரா அப்படின்னு தான் கேட்டாங்க. நீலாம் டான்ஸரா, சைடில் போய் நில்லு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போது அவங்களே வந்து என்னோட பின்னாடி ரொம்ப பின்னாடி இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவனுக்கு வந்து நான் சூஸ் பண்ணது இவனால் முடியும் ஒன்று, ப்ளஸ் ஏமலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இவனை எப்படின்னா எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ அதனால தான் அவனை சூஸ் பண்ணேன். ஓகே. ஆனால் நீங்கள் பிலீவ் பண்ணீங்களா லைக் ஒரு அதுக்கப்புறம் அவங்க வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி புல் ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்றது? ஏன்னா அவங்களுக்கு வர்ற பேர் யாருன்றது ஒரு யோசனை இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும்ல மைண்டில். அண்ட் 2யுமே ஹேண்டில் பண்ணுன்றது கஷ்டம் இல்லை? அது எப்படி இருக்குது ஹேண்டில் பண்ணுறது? ரொம்ப கஷ்டம் தான் ஆக்சுவலி. போன சீசனோட இந்த சீசன் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். லைக் ரொம்ப மென்டல் ப்ரெஷரும் ஜாஸ்தி ஆகிடுச்சு இந்த சீசனில். ஆக்சுவலி பிரியங்கா பிரதீப்பையும் சரி, அருணிமா குருநாத்தையும் சரி, 2 பேரையும் புஷ் பண்ணணும். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் மாதிரி தனுஷ் இருந்தால் தனுஷ் ஜெஸ்னா வந்து நம்ம ஒரு வாட்டி சொல்லிட்டா வந்து ஃபாஸ்ட்டாக பிக்கப் பண்ணிக்குவோம். பட் இவங்க ரெண்டு பேருமே 4 பேருமே டெட் ஸ்லோ, ரொம்ப டெட் ஸ்லோ. நம்ம வந்து ஒரு நாள்லேயே வந்து 2 சாங்கும் கம்போஸ் பண்ணிட்டு முடிச்சிடுவோம். ஆனால் இப்போது வந்து ஒரு நாள் தாண்டி ஒரு 2 days தாண்டி 2.5 days வரைக்கும் போகுது ரிஹர்சல். நம்ம வந்து 1 dayலேயே முடிக்கிறவங்க இவ்வளோ ரொம்ப டெட் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இவங்களை 2 பேரையும் புஷ் பண்ணோம். 2 பேரும் ஈக்குவாலிட்டி ஃபஸ்ட்டு. என்னென்னா நான் இவருக்கு பார்ஷாலிட்டி பண்ணுறேன், இவங்களுக்கு நல்லா பண்ணல, இவங்களுக்கு நல்லா பண்ணுறேன், இவங்க நல்லா பண்ணுறேன், அவங்க 2 பேருக்குள்ளே வரவே கூடாது. ஸோ 2 பேருக்குமே ஈக்குவாலிட்டி ஃபஸ்ட்டு. யார் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாலும் சரி, இவன் எவ்வளோ பெரிய சின்னதாக இருந்தாலும் சரி, ஈக்குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸில் 2 பேருமே புஷ் பண்ணணும், 2 பேருமே வின் பண்ணணும், 2 பேருமே ஃபைனல்ஸ் வின் பண்ணணும்ன்றது தான். வின் பண்ணுறது வந்து அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களா தான். பட் 2 பேருமே நம்ம கடமை, 2 பேரும் ஃபைனல்ஸ் கொண்டு போயிடணும். ஓகே. பட் நீங்கள் பார்ஷாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக பார்க்க மாட்டீங்க, பட் அவங்களுக்குள்ளே இருக்கும்ல, நீங்கள் வந்து அவங்களுக்கு பண்ணது இந்த தடவை நல்லா இருக்கு, இல்லை நீங்கள் இவங்களுக்கு பண்ணது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சும்மா காமெடியாக ஒரு ஃபன்னாக அந்த மாதிரி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம், அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கலாம். பட் என்கிட்ட சொன்னது இல்லை. பட் அவங்களுக்குள்ளே இருக்கலாம். பட் இவங்களுக்கு நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு. பட் ஆக்சுவலி வந்து 4 பேருமே நல்லா பேசிக்குவாங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அதனால தான் நம்மக்கிட்ட வரைக்கும் வரதில்லை அது. ட்ரூ. அண்ட் இப்போது டெஃபரெண்ட்டாக வந்து 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் நீங்கள் கொரியோ பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்னதான் அவங்க 2 பேருமே ஸ்லோ பிக்கப்ஸாக இருந்தாலும் ஒருத்தவங்க மீட்டர் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண ஜோடியில் இருக்கிறதுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசமே உங்களுக்கு தெரியுதுன்றப்போ இவங்க 2 பேருமே பயங்கர வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆமாம். ஸோ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? உங்களுக்கு எப்படி டைம் இருக்குது அதுக்கு? அதுதான் லைக் என்னென்னா அருணிமா வந்து குருநாத் அருணிமா வந்து லைக் கொஞ்சம் அருணிமா கொஞ்சம் ஸ்லோ, குருநாத் ஃபாஸ்ட்டாக படிச்சுக்குவான். அதே மாதிரி இங்கே பிரதீப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவான், லைக் பிரியங்கா ரொம்ப ஸ்லோ. பட் கம்பேரிட்டிவ் வந்து அருணிமா குருநாத் கொஞ்சம் ஸ்ட்ராங், கொஞ்சம் டான்சிங் வாய்ஸும் சரி, இதில் எக்ஸ்பிரஷன் வாய்ஸும் சரி, லைக் ஸ்கில்ஃபுல்லும் சரி, கொஞ்சம் ஸ்ட்ராங். இவங்க கொஞ்சம் வீக்கு. பட் இவங்க வந்து நம்ம வந்து 2 பேருமே புஷ் பண்ணணும். இவங்களுக்கு என்ன மாதிரி மீட்டரில் கம்போஸ் பண்ணணும் அவங்களுக்கு பண்ணுவோம், இவங்களுக்கு என்ன மாதிரி மீட்டரில் நான் இவங்களுக்கு எடுத்து இதை இவங்களை பண்ணுன்னு சொன்னால் இவங்களால பண்ண முடியாது. அது வந்து ஃப்ளாப்பாக தான் முடியும். ஸோ இவங்களுக்கு என்ன வேணுமோ அது, இவங்களுக்கு என்ன வேணுமோ இது. ஓகே. ஆனால் இதெல்லாம் முடிஞ்சக்கப்புறம், இந்த பிட்டிங்லாம் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா இவங்களை சூஸ் பண்ணியிருக்கலாமோ? அதாவது உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு உங்களுக்கு தோணும்ல, இவங்கள பண்ணியிருந்தாலும் நம்ம நல்லா பண்ணியிருப்போம்ல அப்படின்னு எந்த பேராது உங்களுக்கு தோணுச்சா? அனன்யா கௌரி சங்கர்
ஆக்சுவலி வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணியிருந்தே அன்னினா கௌரி சங்கர் தான். பட் நான் வந்து அவினாஷ் திஷில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளானில் இருந்தோம். சரி அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அவங்கள எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்கிட்ட வந்து 100 காயின்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி 10 காயின்ஸ் எடுத்துட்டேன். வினோத் மாஸ்டர் வந்து 20 காயின்ஸ், 30 காயின்ஸ் வந்து திருப்ப நான் எடுத்துட்டேன். அவர் 40 காயின்ஸ் கொடுத்து எடுத்துட்டார். நான் 50 காயின்ஸ் போக முடியாது. ஏன்னா நான் வந்து அவினாஷ் வேணும்னா எனக்கு அட்லீஸ்ட் 70 காயின்ஸ் வேணும். புரியுது. நான் 40 காயின்ஸ் கொடுத்து எடுத்துனாலும் வந்து நெக்ஸ்ட் யாருன்னா ஒரு மாஸ்டர்ஸ் தான் அவங்க 70 காயின்ஸ் எடுத்தா என்ன வந்து அவினாஷ் எடுக்க முடியாது. அந்த பிளான்ல இருந்ததுனால தான். ஸோ அதனால அனன்யா கௌரி விட்டு, அனன்யா கௌரி என்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நான் 100% நான் ஃபைனல்ஸ்ல இருந்துக்குவேன். இப்போ இருக்கலாம், பட் 100% இருக்கு. எஸ், பட் ஏன் அவங்க அந்த பேர் வேணும்னு நினைச்சீங்க? ரெண்டு பேருமே சூப்பர் டான்சர். அனன்யா வந்து பேஸ்லேயும் சரி நல்லா ஆடுவாங்க. கௌரி சங்கர் அவுட்ஸ்டாண்டிங் டான்சர். இந்த இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லேயே ரொம்ப நல்ல டான்சர்னா கௌரி சங்கர். ஏன்னா 12 கண்டஸ்டன்ட்லேயும் அவன் தான். ஏன்னா ரொம்ப நீட் க்ளீன் டான்சர். ஒரு கேரளா, ஆக்சுவலி அவன் கேரளாவிலேருந்து, பட் கேரளாவில் டான்சர்ஸ் நிறைய பேரும் அவங்க லேண்டிங்லாம் வந்து நம்ம அப்படி சவுண்டு வராது. நம்ம லேண்ட் பண்ணும்போது அவன் வந்து அப்படி இருக்கும், பூ மாதிரி லேண்ட் ஆகும், ரொம்ப லைட் ஹீட்டாக இருக்கும். அதனால ரொம்ப நல்ல டான்சர் தான். ஓகே, ஸ்மூத் அந்த அளவுக்கு இது இல்லை. அண்ட் இப்போ இவங்க எல்லாருமே வந்து இந்த மாஸ்டர்ஸ் வேணும்னு அவங்க ஒரு லைட்டாக ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. ஓகே, இந்த மாஸ்டர் ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே பார்த்துருப்பாங்க டான்சர்ஸ்ன்றதுனால. அப்படி யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா, அச்சா மாஸ்டர் நீங்கள் வந்து நல்லா இருந்திருக்கும் மாஸ்டர், சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு? அப்படி வந்து 12 ஜோடியில் 8 ஜோடி வந்து சொன்னாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாருமே என்கிட்ட வந்து நீங்கள் இருந்தால் நல்லா இருந்துச்சு, நீங்கள் இருந்தால் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னால் 2 தான் எடுக்க முடியும். இப்போ 2 எடுத்ததே வந்து கஷ்டம் தான் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது. ஏன்னா 2 பேரையுமே நம்ம பண்ண வேண்டிய அந்த கட்டாயத்தில் இருக்கும். அண்ட் ஸோ இப்போது நிறைய எப்படி சொல்கிறது ரவுண்ட்ஸ் வரும், அண்ட் தென் ஜானர்ஸ் வரும், இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்றது. பட் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் இது இன்னும் வரல, பட் இது வர்றதுக்கு நான் ஒரு பயங்கரமாக யோசிச்சு வச்சுருக்கேன் இந்த ரவுண்டுக்கு அப்படின்னா அது என்ன ரவுண்டுக்கு நீங்கள் பயங்கரமாக யோசிச்சு வச்சுருக்கீங்க? அந்த மாதிரி எதுவும் இல்லை. லைக் ஃப்ரீ ஸ்டைல் எந்த ரவுண்டு கொடுத்தாலும் அதுக்கு ரெடி ஆகிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு தான் வேணும் அப்படின்னு இல்லை. எந்த ரவுண்ட் பண்ணால் ஃப்ரீ ஸ்டைல் வந்துச்சுன்னா எனக்கு நான் எது வேணாலும் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ ஃபியூச்சரில் ஒரு ஃப்ரீ ஸ்டைல் வந்துச்சுன்னா நான் எது யோசிக்கணும்னு அதுதான். ஸோ ரேண்டமாக நான் என்ன யோசிக்கணும்னா அது டெக்னிக்கலாக தான் யோசிக்குவேன். இந்த வாட்டி அடுத்த வாட்டி எதனா ஃப்ரீ ஸ்டைல் வந்தாலும் நான் டெக்னிக்கலாக தான் யோசிக்குவேன். ஏன்னா இது வரைக்கும் பண்ணின்னு வந்துட்டோம், இதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த தடவை ஜோடியில் வந்து நிறைய விஷயங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நடந்துச்சு. அண்ட் நிறைய மக்களை வந்து அது ஈர்த்துச்சுன்னு சொல்லலாம், நல்ல வகையிலும் கூட அண்ட் திட்டினாங்களும் கூட. அப்படின்றப்போ பீட் சாண்டி மாஸ்டரே வந்து நம்ம சாண்டி மாஸ்டரை நம்ம இப்படி பார்க்க முடியுமா? ஏன்னா அந்த பிக் பாஸ்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அப்பவே வந்து அந்த கடந்து வந்த பாதையிலே வந்து ஜோக் மாதிரி பண்ணியிருப்பாரு, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சிங்களா அப்படின்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான கேரக்டர். பட் அவரே சீரியஸ் ஆகிட்டாரா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இருந்தது. அப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்குறப்போ மேபி நீங்கள் ப்ராங்க் நினச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் அவ்வளோ சீரியஸாக பேசினாங்க. ஸோ அது எப்படி இருந்தது லைவ்ல? ஸோ இந்த ராணி எலிமினேஷன் ப்ராசஸில் தான் அந்த டைமில் கண்டிப்பாக அது வந்து ஒரு மாதிரி அன்ஃபேராக தான் இருந்துச்சு. அந்த எலிமினேஷன் அவனோட ஒரு நல்ல கம்மியான பெர்ஃபார்மெலாம் இருந்தாங்க, அவங்க எலிமினேட் பண்ணியிருந்துக்கலாம். நான் வந்து இங்கேருந்து என்னோட ஷீல்டு கொடுத்து அவங்கள காப்பாற்றலாமான்லாம் கேட்டேன். நான் சைடில் திரும்பி நான் காப்பாற்ற அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணியிருந்துக்குவேன். பட் எனக்கு என்னோட ஜோடி தான் சேவ் பண்ணணும்னு இருந்துச்சு. அதனால என்னோட ஜோடிக்கு நெக்ஸ்ட்டு இதில் பண்ணேன். பட் அந்த டைமில் அவர் டென்ஷன் வந்து ரைட்டாக இருந்துச்சு. பட் ஃபைனலாக காம்படிஷன் தான், எதுவும் பண்ண முடியாது. புரியுது. அண்ட் தென் இப்போ அவங்க அவ்வளோ கோவமாக வந்து எல்லாருமே 3 பேருமே வந்து அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் காமிச்சாங்க. நீங்கள் ஏன் இப்படி சூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து மாஸ்டர்லாம் வந்து கேட்டது சாண்டி மாஸ்டர் கேட்குறப்பவே இது இனிமேல் அப்படி பார்க்கட்டா, நான் பெர்ஃபெக்ஷன் கரெக்டாக பார்க்கட்டா அப்படின்லாம் கேட்டப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அண்ட் அந்த அளவுக்கு ஜட்ஜஸ் வந்து ஒரு ஹைட்டாக கோவப்படுறாங்கன்னா அவங்களும் ரொம்பவே இன்வால்வ் ஆயிட்டாங்க இந்த. ஏன்னா ஆல் ஆர் குட் டான்சர்ஸ் இந்த சீசனில், லைக் பீட் ஈச் ஒன் ஆஃப் அஸ் அவங்களோட ஸ்டைலில் தே ஆர் லைக் அ குவீன் அண்ட் கிங். ஸோ அது எப்படி இருந்தது அவ்வளோ சீரியஸாக இப்போ ஒரு நகர்ந்து போகிறது பார்க்கணும்? அந்த நெக்ஸ்ட் எபிசோடு வந்து எல்லாருக்குமே வந்து பயங்கர பயத்தில் இருந்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி நான் யாருமே பார்க்கல. நெக்ஸ்ட் இப்போது அந்த வீக் முடிஞ்சிச்சு, அடுத்த வீக்கு ஏதோ ரவுண்ட் வந்துச்சு. அந்த ரவுண்டில் வந்து எல்லாருமே செட்டில் இருக்கிறாங்க. இப்படிலாம் வரவே மாட்டீங்களா, ஃபைனல்ஸ் டைமில் செமிஃபைனல்ஸ் எடுத்தாலும் வரீங்க. அவ்வளோ ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி ப்ராக்டிஸ் பண்ணாங்க. மோஸ்ட்லி அந்த இந்த ரவுண்டு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அது வந்தது
இன்னோவேட்டிவ் ப்ராப்பர்ட்டி innovative. கிரியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரவுண்ட் நினைக்கிறேன் அந்த டைமில். ஸோ எல்லாருமே செட்லேயே இருந்தாங்க. ரெண்டு நாளாக வாழ்ந்தாங்க செட்டில் எல்லாம் பயந்து. பட் அடுத்த நாள் அவர் ஷூட்டிங் டே அன்றைக்கி எல்லாருமே பயந்து இருந்தாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அவர் ரொம்ப சில்லாக தான் இருந்தார், ரொம்ப கூலாக இருந்தார். அந்த டைமில் ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசினாரோட நெக்ஸ்ட் டேவாக அவர் ரொம்ப சில்லாக இருந்தார். சூப்பர். அண்ட் தென் ஆங்கர்ஸ் பற்றியுமே கேட்கும் போது ரியோ வந்து நீங்கள் ரொம்ப நாளாக பார்த்துருப்பீங்க. ஸோ அவரை பற்றியுமே சொல்லுங்கள். ஏன்னா இப்போ 2 சீசனாக கேரி பண்ணுறாங்க, ஏஞ்சலும் கூட ரியோ 2 பேருமே அதை கேரி பண்ணுறாங்கன்றப்போ அந்த ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல. ஸோ எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க? ரியோ ப்ரோ வந்து பயங்கர ஃபன். அவர் ஒரு மாதிரி அப்படி ஷோவை அப்படி தூக்கி நிறுத்துறவர். அந்த மாதிரி ஏஞ்சலின் கூட அவ்வளோதான். ரொம்ப நான் வந்து செல்லம் தான் பேசுவேன். பட் ரொம்ப க்யூட்டு, ரொம்ப ஸ்வீட்டு. எந்த ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் நடந்துச்சுன்னா அவங்க வந்து யாரும் அந்த கண்டஸ்டன்ட் அழுகுறாங்களோ ஏஞ்சலின் அழுதுன்னு இருக்குவாங்க. நான் வந்து ப்ரோ என்ன ப்ரோன்னு கேட்கும், ரொம்ப எமோஷ்னல் அப்படின்னு அது மாதிரி. பட் ரியோ ஏஞ்சலின் ஒரு பெரிய சப்போர்ட் இதுக்கு இந்த ஷோக்கு. ட்ரூ. அண்ட் எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்து ரொம்ப ஒரு அட்டாச்சாக இருக்கிறது. அண்ட் ரம்பா மேம் இந்த தடவை இருக்கிறதுனால அந்த ஒரு பாண்டிங் லைக் ஸ்ரீ மேம்க்கும் அவங்களுக்கும் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் தென் ஜட்ஜஸ்லாம் வந்து இப்போது வென் 3 of them are there, அவங்க எல்லாரோட இதுவுமே சேமாக இருக்குது தாட்ஸ். நாங்கள் நிறைய அதர் ஷோஸ் பார்க்குறப்போ சில பேருக்கு சில பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் இவங்க கலெக்டிவாக டெசிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஸோ ஒரு கொரியோகிராஃபராக அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸு? ஓகே தான். சம்டைம்ஸ் நல்லா இருக்காது பர்ஃபார்மன்ஸு. அது வந்து நல்லா இருக்குதுன்னா ஓகே தான் இருக்கும். பட் நல்லா பேசுவாங்க, நல்லா இருக்குது, நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பேசுவாங்க. ஒன்று சூப்பராக இருக்கும், அதுக்கு சூப்பராக பேசுவாங்க. நல்லா இல்லாதது ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னு இல்லை, பட் ஆவரேஜாக இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா பேசும்போது இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு இவ்வளோ வர்த்தான இது இல்லை ஜட்ஜ்மெண்ட் இல்லை. பட் ஸ்டில் இது ஓகே. பட் அவங்க நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு. சினிமாட்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ல மேபி நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது வந்து இந்த சைடில் இருக்கிறோம் ஒரு நாள் அங்கே பார்க்கும்போது அது நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேபி அது அவங்களோட ஜட்ஜை வந்து நம்ம எப்பவுமே வந்து எதுவுமே சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க தான் ஃபைனலாக ஜட்ஜ் பண்ணுறது. நம்ம வந்து ஒரு பார்ட் ஆஃப் எனக்கு நான் நல்லா ரைட்டுன்னு தெரிஞ்சிருந்து அது அவங்களுக்கு தப்பாக தெரிவிக்கலாம். பட் அவங்களோட பாயிண்ட் தான் ஃபைனல் டிசிஷன். ஓகே. அண்ட் உங்களை வந்து எப்போ நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக சினிமாவில் கொரியோகிராஃப் பண்ணுறதை பார்க்கலாம்? வெரி சூன். அதனால தான் இந்த சீசனோட நான் மோஸ்ட்லி ஜோடி பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே. என்னோட பிளேஸ்க்கு நெக்ஸ்ட் அடுத்து தனுஷ் வந்துடுவான். மேபி அவனை ஃபுல்லாக வச்சு ட்ரைன் பண்ணுறேன் இப்போது. அதனால தான். ஸோ இந்த சீசன் தான் என்னோட லாஸ்ட் சீசன் நினைக்கிறேன் ஜோடி. அதுக்கப்புறம் சினிமா தான். ஓகே. பட் அதை மிஸ் பண்ணுவீங்களா? அந்த ஒரு எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து இதில் ஒரு புஷ் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை? யூ வில் ஃபீல் ஹுக்ட் அப் இதில். பட் அப்போ வந்து ஒரு வேவரிங் இருக்கும். பட் ஸ்டில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு இருக்கும்போது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லை? ஸோ அதில் சக்ஸஸ் ஆகினா கூட ஓகே தான் இல்லையா? அதனால அண்ட் இப்போ ஒரு மீடியா பர்சன் நம்ம வரும்போது இப்போ அடுத்து நீங்கள் சினிமாவில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்குவீங்க அப்படின்ற போது ஒரு ப்ரைவசி வந்து இன் மீடியா பீப்புளுக்கு குறைவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசுகிறதோ இல்லை வந்து வேறு ஏதாவது எங்கேயோ ஏதோ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எடுத்து போடுறதா இருக்கட்டும். ஆமாம். ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்? எஸ். ரொம்ப பழைய திங்ஸ்லாம் இப்போ வந்து இப்போ நம்ம ட்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கி அதை வந்து ஒன்றும் பெருசாக்கி அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் ப்ரைவசி கொஞ்சம் மீடியா பீப்புள்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் மீடியா பர்சனை விட மீடியா பர்சன் கூட கன்சர்ன்டாக இருக்கிறவங்களுக்கும் அது இட்ஸ் லைக் த்ரெட்னிங்ல அப்படின்றப்போ வாட் டு யூ வாண்ட் டு சே டு பீப்புள் அபவுட் தட்? தெரில. பட் அவங்களோட சாய்ஸ் தான் நினைக்கிறேன். பட் கொஞ்சம் பேர் வந்து என்னென்னா ஒரு விஷயத்த போட்டு அதை வந்து திணிச்சு அதை எப்படின்னா பெருசாக்கணும் அப்படி இருப்பாங்க. ஒருத்தர் வந்து இவ்வளோ தானா, சரி ஓகேப்பா அப்படின்றது நம்ம அந்த செகண்ட் கேட்டகரி. இதுதானா, சரி ஓகே, நான் வந்து போயினே இருக்குவேன் மேலே. நீ என்னை பற்றி பேசி நீ கீழே தான் இருக்குவேன். நான் இதில் காதில் வாங்காத நான் போயினே இருக்குவேன். நீ இங்கே தான் இருக்குவேன், நான் அங்கே தான் இருக்குவேன். ஸோ அதனால தான். அண்ட் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்சது, நிறைய டான்ஸ் ட்ரூப்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க, அதில் இருந்திருப்பீங்க, கோரியோகிராஃப் பண்ணியிருப்பீங்க ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த ஸ்டேஜஸில். மறக்க முடியாத ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் விச் இஸ் அதுதான் உங்களை வந்து புஷ் பண்ணும். ஏதாவது ஒரு அவமானங்களாக இருக்கலாம், இல்லைனா வந்து இப்படி பேசினாங்களே, பட் இப்படி நீங்கள் சொன்னீங்களே ஒருத்தர்கிட்ட ஆடவே வராதுன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா?
அந்த மாதிரி என்னோட கன்னடா இண்டஸ்ட்ரியில் இது இருக்கும்போது ஒரு டான்ஸர், ஒரு சீனியர் டான்ஸர், நான் அப்போ தான் ரொம்ப ஜூனியர். அப்போ நான் போகும்போது அந்த ஒரு ஷோ நடந்துச்சு. அந்த டைமில் வந்து என்னோட தெரிஞ்ச மாஸ்டர் வந்து ஆல்ரெடி இருந்தாங்க இதில். ஸோ நான் வந்து நின்றுருந்தேன் பக்கத்தில். அப்போ அவர் வந்தார், லைக் ரொம்ப லேட்டாக வந்தார். வந்துட்டு பாயிண்டில் போயிட்டு, ஏய் உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா, போடா போயிடலாம், லாஸ்ட்டில் இல்லை அப்படின்னு நிற்கிறேன். சரி ஓகே அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் நானும். திருப்ப இங்கே அந்த மாஸ்டர் வந்தார், என்னாச்சு, சரி ஓகே ஓகே சரி விட்றேன் அப்படின்னு சொன்னால் நான் விட்டேன். அது நான் வந்து அப்போ நான் பேசலை. அப்புறம் கொஞ்சம் வருஷம் ஆச்சு, 2 years ஆச்சு, நான் அசிஸ்டன்ட் ஆனேன். அவர் ஒன்றும் பேக் டான்ஸராக இருந்தார். 5 years ஆச்சு, நான் மாஸ்டர் ஆனேன், ஒன்றும் பேக் டான்ஸராக இருந்தார். அதுக்கப்புறம் என்னோட சாங்க்கே அவர் வந்தார் டான்ஸராக. இப்போ கூட நான் பேசல அவர்கிட்ட. அவர் வந்து இங்கே நிற்கும் போது உங்களால் ஆட முடிஞ்சு ஆடுங்கன்னா, இல்லாட்டி வந்து நீங்கள் நில்லுங்க, பரவாயில்ல, ஜூனியர்ஸ் ஆடுவாங்க பழைய பசங்க. நம்ம ஆஷா சொல்கிறதோட இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லலாம். புரியுது. எஸ். அண்ட் அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? ஏன்னா அது வந்து ஒரு தப்பான விஷயம். அந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்றப்போ, இப்போ அதை கடந்து வந்துட்டு when you look at the persons who அவங்கள புட் டவுன் பண்ணி பேசினவங்க, அதை எப்படி நினைக்கிறீங்க எப்போ in this place? அதுதான் அவங்களுக்கு நீ ஒருத்தனை பற்றி கேவலப்படுறதுக்கு முன்னாடி உன்னை பற்றி நீங்கள் யோசிக்கணும். ஆனால் நீ எப்படி இருக்கிற, நீ கரெக்டாக அவனை பற்றி பேசுகிறதுக்கு அது இருந்தாவே போதும். நம்ம அச்சீவ் பண்ணிட்டு சைலன்ஸ் ஸ்பீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரூ. எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் ரொம்ப நல்லா பேசுனீங்க. அண்ட் த்ரூ அவுட் த சீசன் நாங்கள் அடுத்தும் வந்து உங்களை நிறைய பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.